அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தவறாமல் ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏற்கனவே கடற்கரை மணலின் அனுபவம் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதனுடைய அனுபவம் என்ன, ஆண்டவர் என்ன காரியத்தை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்படியானால் நட்சத்திரத்தை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வானத்தின் நட்சத்திரம் என்பது எழுத்தின்படி எண்ணிக்கை மட்டும் குறிப்பதாக அல்ல. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, நீ ஒரு வானத்தின் நட்சத்திரமாக இருக்க வேண்டும், நட்சத்திரத்தின் அனுபவம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தான் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். வானத்தின் நட்சத்திரத்தின் அனுபவம் என்பது என்ன என்பதை குறித்து வேதாகமத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போமானால், சங்கீத புஸ்தகத்தில் 148ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அப்படியானால் நட்சத்திரத்துக்கு பிரகாசம் இருக்கிறது, ஒளி இருக்கிறது, தன்னில் தானே ஒளி உள்ளது. சூரியனுக்கு எப்படி ஒளி இருக்கிறதோ, அந்த ஒரு சூரியனும் நட்சத்திர குடும்பங்களில் ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நட்சத்திரங்களுக்கும் ஒளி இருக்கிறது, தன்னில் தானே ஒளி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதாவது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அதே தான் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததியை பெருக பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வானத்தின் நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதத்தில் முதல் அனுபவம் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை அல்லது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் ஸ்நானகன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியாகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும்படி சாட்சியாக வந்தான். சாட்சியாக வந்த பிறகு அவன் சாட்சி கொடுக்கிறான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சாட்சி கொடுக்கிறவர்கள் திடீரென்று காணாமல் போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சாட்சி அவங்க வரல, ஆனால் சாட்சி மட்டும் கொடுக்க பழகிறாங்க. வேதம் அப்படி சொல்லலை. சாட்சி கொடுக்க முன்பாக நீ சாட்சியாக மாறணும், உன் வாழ்க்கை சாட்சியாக மாறணும். அதுக்கு பிறகு தான் சாட்சி கொடுக்கணும். சாட்சியாக மாறாதவங்க சாட்சியை கொடுக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அதுதான் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லாசரு நிமித்தமாய் யூதரில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். லாசரு இந்த தெருவழியாய் போகிறான் என்று சொன்னால் அவனை பார்க்கிறவர்கள் இயேசுவை குறித்து பேசுவார்கள். ஐயோ, மரித்து போனானே, அடக்கம் பண்ணினார்களே, இயேசுங்கிற ஒருவர் வந்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே எழுந்து வந்தானே, அவன்தான் இவன் என்று பேசுவார்கள். அது அவனுக்கே தெரியாது. அவனை பார்க்கிறவர்கள் இயேசுவை பேசுகிறார்கள். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. உங்களை பார்க்கிறவர்கள், உங்களோடு வேலை செய்கிற, உங்களோடு படிக்கிற அல்லது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற யாரும்
உங்களை பார்க்கும்போது இயேசுவை பேச வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அதேதான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். சாமுவேலை குறித்து சவுல் தன்னுடைய வேலைக்காரனோடு தேடி வரும்போது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே இந்த பட்டணத்திலே ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், எல்லாரும் அறியும்படி இந்த பட்டணத்தில் பெரியவர் ஒருவர் என்று சொன்னால் அதை சாமுவேல் தான் சொல்லுவாங்க. அப்படி அதே போல தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ராஜா சொப்பனம் கண்டு கலங்கி கொண்டு இருக்கும்போது ராஜகுமாரத்தை அங்கே வந்து சொல்லுகிறார், நீர் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, உம்முடைய தேசத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். எத்தனை புருஷன் இருக்கிறாங்க, ஆனா உம்முடைய தேசத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று சொல்லி தானியேல் 5:11 தானியேலை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மோசை குறித்து கர்த்தர் சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அதான் சாட்சியுள்ள பிரகாசமுள்ள வாழ்க்கை. இரண்டாவதாக ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். அந்த கவனிகள், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரவு நேரங்களிலே நட்சத்திரங்களை பார்க்கிறோம். சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே அந்த நட்சத்திரங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அப்படியெல்லாம் நட்சத்திரமே இல்லையா, அது காணாமலே போய்விட்டதா? இல்லை, அதே இடத்துல ஒளி கொடுத்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இந்த சூரியனுடைய ஒளி அதிகமாகும் போது அந்த நட்சத்திரத்தின் ஒளி நம்முடைய கண்களுக்கு தெரியறதில்லை. அதுதான் வசனம் சொல்லுது, சூரியன் உதிக்கையில் இருண்டு போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அது ஒளி கொடுத்தாலும் இந்த சூரியனுடைய ஒளிக்கு முன்பாக தன்னை ஒன்றுமில்லை, தான் வெறுமை என்பதை காண்பிக்கிறது. நீரின் சூரியனை இயேசுக்கு முன்பாக தன்னை மறைத்துக் கொள்கிறது. ஆவிக்குரிய அனுபவத்திலே சுயம் மறைக்கப்பட்ட வாழ்க்கை, ஜென்ம சுபாவம் மறைக்கப்பட்ட வாழ்க்கை, தன்னலம் மறைக்கப்பட்ட வாழ்க்கை. அதுவரைக்கும் இரவிலே வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்த அந்த நட்சத்திரம் சூரியன் உதித்த உடனே அந்த சூரியனுக்கு வெளிச்சத்துக்கு முன்பாக தன்னை மறைத்துக் கொள்ளுகிறது. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், சுயம் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. யோவான் 3:30 வாசிக்கிறோம், இயேசு பெருகவும் நான் சிறுக வேண்டும். அவன் சொல்லுகிறான், இயேசு பெருகணும், நான் சிறுகணும். நான் அதான் சுயம், சுயம் மறைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை என்பதை அதில் நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் நிருபத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. அதுதான் சுயம் அல்லது ஜென்ம சுபாவம் மறைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சொப்பனம் கண்டு ராஜா திகைத்து போயிருக்கும்போது பானபாத்திரக்காரர் சொல்றான், நான் செய்த தவறு இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. சிறைச்சாலையில் கிடக்கும்போது அங்கே யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான், நான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் அதுபடியே நடந்தது. உடனே அவனை கூப்பிட்டாங்க. ராஜா சொல்றாரு, நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவியாமே, அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்குறோம், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லு. அப்போ யோசேப்பு என்ன சொல்லுகிறாரு பாருங்கள். யோசேப்பு பார்வோனை நோக்கி, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு செய்வாராக. நான் கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த தேவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி தன்னை மறைத்துக் கொள்கிறான். அதுதான் நான் வாசிக்கிறோம். நட்சத்திரத்துடைய 2வது அனுபவம் சுயம் மறைக்கப்படுகிற வாழ்க்கை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 3வதாக 139ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருள் மூடிக்கொள்ளும், ஆனா இரவு முழுசும் வெளிச்சம் இருக்கும். அது என்ன வெளிச்சம்? சந்திரன் இல்லாத நாட்களிலே அந்த இருட்டுக்கு மத்தியிலே ஒரு மென்மையான ஒரு இதமான வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும். அது என்ன வெளிச்சம்? நட்சத்திரம் வருகிற வெளிச்சம். அந்த நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் அது. அப்படியானால் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கண் தெரியாத ஒரு நபரிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் போது, பகலிலே நீங்கள் நடமாடுகிற சூழ்நிலை சரிதான், ஆனால் இரவில் நீங்கள் எப்படி நடமாடுவீங்க? கண்ணு தெரியாது என்பது உண்மை, ஆனால் மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து மோதிடுவாங்களே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் எங்கள் கையில் ஒரு லைட் வச்சுருப்போம். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாத பேர் லைட் இருக்கு. லைட் வச்சுருக்கிறது எங்களுக்காக இல்லை,
மற்றவங்க வந்து எங்க மேல மோதிடக்கூடாது. இந்த லைட்டை பார்த்தா விலகிடுவாங்க. பாருங்க, லைட் வச்சிருக்குது அவங்க, ஆனா அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. மற்றவங்க பார்த்து விலகி போறதுக்கு, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதைதான் நட்சத்திரத்தில் நாம் காண்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீர்கள், பயனுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். அதைதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்ற வேதத்திலே வாசிக்கிறோமே, அதெல்லாம் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரமானது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசுவின் தாய் இயேசுவை பார்த்து சொல்கிறார், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இந்த வார்த்தை கவனிங்கள், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஏன் நம்ம சொல்லும்போது எங்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது? ஏன் அப்படி சொல்லலை? அப்ப இவங்க சாப்பிட்டாங்க, இவங்க சாப்பிடாம இருந்திருந்தா எங்களுக்கு மிச்சம் இருக்கிற எங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு இல்லை. நல்லா கவனிங்க, இவங்க சாப்பிட்டாங்களே, நம்ம சாப்பிட்டாச்சு, யார் சாப்பிட்டானே சாப்பிடாட்டானே நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்போம். அப்படி போயிருக்கலாமே, அவங்க போகலை. பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்டாச்சு உண்மைதான், ஆனால் மற்றவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். உங்களை மட்டும் திருப்திப்படுத்தி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவருடைய தேவை, மற்றவருடைய விருப்பம், மற்றவருடைய காரியங்களையும் சற்று நீங்கள் அனுசரிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அப்படி செய்தால் நீங்கள் நட்சத்திரத்தின் ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க என்பதை வேதம் சொல்கிறது. கடைசியாக சங்கீதம் 19:5 நாம் வாசிக்கும் போது, சூரியன் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் என்பதும் நட்சத்திர கூட்டத்திலே ஒன்று. தனக்கு போட்டிருக்கிற அந்த கோட்டிலே ஓடுதலே மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆண்டவர் என்ன அர்த்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அந்தந்த நட்சத்திரம் அதுக்கு போட்டிருக்கிற கோட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று மோதாது, ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகாது. ஆண்டவர் கடைசியாக நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? வானத்து நட்சத்திரத்து போல உன்னை நான் ஆசிரியப்பேன்னு சொல்கிற ஆண்டவர், நீ மோதாத, நீ சண்டையிடாத, நீ சண்டை போடுகிற ஒரு மனிதனாக இருக்காத. ஏன்னா நட்சத்திரம் மோதாது, அது எதுக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் போய்கொண்டிருக்கிறதுனால அது மோதவே மோதாது. அப்படி மோதல் வருது அப்படின்னு சொன்னால் பாதை விலகி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம். நீங்கள் மோதுகிற அனுபவம் வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் விலகி இருக்கீங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரர் ஆசீர்வாதத்தை அனுப்பும்போது, போகிற வழியில் சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி அவன் சொல்வதை ஆதியாகமத்திலே நான் வாசிக்கிறோம். அதே ஆதியாகமத்திலே 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் சொல்கிறான், எனக்கும் உனக்கும் என்மை பேருக்கும் உண்மை பேருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அதுதான் நட்சத்திரத்தின் அனுபவம். வாக்குவாதம் வேண்டாம். நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதாது. எபிரேயர் 12:1 கடைசியில் நான் வாசிக்கும் போது, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே பொறுமையாக விடுவோம். உங்களுக்கு என்ன பாதை கொடுத்துருக்கிற அதில் ஓடிக்கிட்டே இருங்க, மோதல் வராது. மோதல் வருதுன்னு சொன்னால் உங்கள் பாதை விலை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆண்டு சொல்றாரு, வானத்து நட்சத்திரத்தை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வானத்தின் நட்சத்திரத்தினுடைய அனுபவம் என்ன? முதலாவது தன்னில் ஒளி உள்ள வாழ்க்கை, அதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. இரண்டாவதாக சூரியன் உதித்த உடனே நட்சத்திரம் மறைந்து கொள்ளுகிறது, சுயம் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, இரவில் வெளிச்சம், இருள் இருந்தாலும் அது வெளிச்சம் கொடுக்கும். குருடு எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறானோ அதே போல மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை. கடைசியா நட்சத்திரம் மோதாது. நாம் இவ்விதமாக இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நட்சத்திரத்தின் ஆசீர்வாதத்தில் நான் இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து சீர்பட வேண்டிய இடத்துல சீரடைந்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை